ஈரான் லிட்டரலி வந்து அந்த கத்தி படத்தோட சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டு தான் சொல்லி ஆகணும். அப்படி என்னதான் அவங்க பண்றாங்க, ஈரான்ற ஒரு சின்ன நாடு வந்து எப்படி இவ்வளோ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எஸ்ங்க, ஈரான்ற ஒரு கண்ட்ரி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க சம்பவத்தினால வந்து உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் வந்து இப்போ சாப்பாடு கட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த அளவு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் நாடு. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம டேக்கர் பை சேனலோட சக்சஸ் என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோல தெரியும். ஏன்னா வந்து இன்னைக்கு நான் வந்து ஐடியால வந்து ஒரு vlog வந்து அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து இன்னைக்கு நான் வேலை செய்யற கம்பெனில வந்து சாப்பாடுல ஒரு பிரச்சனை வருது. எப்படின்னா வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து ரெகுலர் சாப்பாடு கிடையாது, வெறும் வெரைட்டி ரைஸ் தான் சொல்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா, இப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஈரான் கிரியேட் பண்ணிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து வெறும் vlog போட்டுருந்தா அது நல்லா இருக்குமா? ஓகேங்களா, அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை பத்தி பேசணும். ஓகேங்களா, மற்ற நிறைய சேனல் vlogsலாம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று இது பார்த்து கண்டுக்காத மாதிரி vlog போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஸோ இது கொஞ்ச நாள் vlog போடாமல் இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம டேக்கர் பாய்ஸோட இந்த மோட்டிவ் இருக்குல்ல, இந்த பர்பஸ் இருக்குல்ல, எல்லாமே பண்றது இந்த சிங்கிள் யூடியூப் சேனல். ஸோ அந்த டிசிஷனால வந்து நம்மளால இன்னைக்கு vlog வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பெரிய மேட்ரு, இந்த குளோபல் சென்சேஷனல் மேட்ரு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ டேக்கர் பாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ vlog இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டெய்லி இந்த ஆர்ட் சென்சேஷன் நியூஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ சரி, எக்ஸ்பிளனேஷன் வீடியோ சரி, உங்களுக்கு வந்து உங்களுக்கு மோட்டோ vlog இருந்தாலும் சரி, உங்களுக்கு மூவி ரிவ்யூ இருந்தாலும் எல்லா கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸும் வந்து உங்க சிங்கிள் யூடியூப் சேனலில் வந்து சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வெறும் ஈரான், யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் 3 பேர் நடுவில் வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. எப்படின்னா வந்து இந்த யூஎஸ் இஸ்ரேலும் சேர்ந்து வந்து முஸ்தபா கமேனின்ற வந்து ஈரானோட வந்து சுப்ரீம் லீடரை வந்து அட்டாக் பண்ணி கொண்டுட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கட்டு. ஸோ அப்புறம் வந்து அவங்க ஈரானோட ஃபுல் கோவத்துக்கு ஆளாகிட்டேன்னு சொல்லணும் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்டாக் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈரானோட அட்டாக்ஸ்லாம் எப்படின்னா டேரெக்டாக யூஎஸ்ல அட்டாக் பண்ணாமல் யூஎஸோட ஆர்மி கேம்ப்ல எங்கெங்க இருக்கு அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அங்கெல்லாம் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. நம்ம எக்ஸாம்பிள் துபாயில பார்த்துருப்போம், அண்ட் வந்து நிறைய வேற எப்படி கத்தாரில் பார்த்துருப்போம், இந்த நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த பெரிய ஆர்மி கேப்பை வந்து பேஸ் பண்ணி என்னதான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணாலுமே வந்து யூஎஸ்ன்ற ஒரு ராட்சச கண்ட்ரிங்களா, ராட்சச கண்ட்ரினா மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த வேர்ல்டு யாருக்கிட்ட யூஎஸ் தான் சொல்லி ஆகணும். அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து லிட்டரலி பாசிபிள் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க டேரக்டா யூஎஸ்ல இருந்து ஈரான் அட்டாக் பண்ற அளவுக்கு மிசைல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு. பட் ஈரானால அவங்கள கூட கம்பேர் பண்ண முடியும்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்மளால டெவலப்பிங் கண்ட்ரி, வெல் டெவலப்பிங் கண்ட்ரி ரஷ்யா, சைனா இவங்களால வந்து யூஎஸ் வந்து டேரக்ட் அட்டாக் பண்றது வந்து தவிர்த்து தான் செய்வாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கண்ட்ரி தான் அவங்க யூஎஸ். பட் ஆனால் டேரக்டா ஃபைட் பண்ணா வந்து நம்மளால வந்து ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம கிட்ட என்ன பவர் இருக்கு, அது நம்ம பவர் அந்த காமிச்சுன்னா உலகமே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும். இது வெறும் ஈரான் அண்ட் யூஎஸ் நடுவில் போர் மட்டும் இருக்கக்கூடாது, உலகமே திரும்பி பார்க்கணும், ஒட்டுமொத்த உலகமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல வருது என்னன்னா, அவங்களோட மிகப்பெரிய பலமே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அவங்க சி இருக்குங்களா, அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் 33 கிலோமீட்டர் தான் வித்து லென்த் அவ்வளோதான் இருக்குங்களா. அதுக்குள்ளதான் எல்லா கப்பலும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது, கத்தாரு, உங்களுக்கு மலை, அப்புறம் வந்து கல்ஃப், சவுதி அரேபியா, இங்க இருக்க எல்லா கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அவங்கலாம் வந்து உங்களுக்கு ஏஷியன் கண்ட்ரிஸும் அதர் கண்ட்ரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆயில் சப்ளை பண்றதா இருக்கட்டும், பெட்ரோல் சப்ளை பண்றதா இருக்கட்டும், வேற ஏதாவது கஸ்டம் சப்ளை பண்றது எதுவாக இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த 33 கிலோமீட்டர் வித்துக்குள்ளதான் நீங்க வந்தாகும். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 33 கிலோமீட்டர் டோட்டலா அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டு எந்த கப்பலையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாம இருந்தா என்ன நடக்கும் அப்படி யோசிச்சிருக்காங்க. இந்த சீன் தான் லிட்டரலி நம்மளுக்கு வந்து அந்த கத்தி படம் ஞாபகம் வந்துச்சு சொல்லலாம். ஏன்னா வந்து கத்தி படத்துல என்ன பிரச்சனை, விவசாயத்துக்கு தண்ணி வரல, தண்ணி வராதனால விவசாயம் பண்ண முடியாம வந்து அங்க விவசாய நிலம்லாம் வந்து ரொம்ப வறண்டி போய் விவசாயமே பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாம வந்து அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைக்காம வந்து அவங்களுக்கு தூக்கு மாட்டிட்டு சாகிற நிலைமை வந்துருச்சு. போற பக்கம் பார்த்தா விவசாயமே எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுதான் கான்செப்டா இருந்துச்சு. அப்போ வந்து இது வந்து நார்மலா எல்லா இடத்துலையும் சொல்லி பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய கோர்ட்ல சொல்லி பாக்குறாங்க, பட் எதுவுமே எடுக்கல. ஏன்னா வந்து வில்லேஜ்ல ஒன்று நடக்குது, அது வந்து நம்ம சிட்டில இருக்கவங்களுக்கு வந்து புரிய நினைச்சாங்க. பட் ஆனால் சிட்டில வந்து எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது. ஏன்னா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர்ல இருந்து உங்களுக்கு பிக் ஸ்டார் ஆக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன், உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து சிட்டில இருக்கனால உங்களுக்கு எல்லா சப்ளை ஈஸியா கிடைச்சிருது. பட் ஆனால் இதுவே வில்லேஜ் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை கிடைக்கிறது வந்து யாரும் பெருசா கேட்க போறது இல்லைங்களா, அது வந்து பேச்சு பொருளாக அமையல. ஸோ அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க கத்தி படத்துல, இல்ல எல்லாம் வாங்க சென்னை கிளம்பி வாங்க, வயசானவங்களா வாங்க, சென்னையில வாட்டர் சப்ளை மெயின் ஏரியா எங்கெங்க போகுது, ஒரு 4 ஏரி இருக்கு,
செம்பரா பக்கம் புழல் ஏரி, அப்புறம் இன்னும் 2 3 ஏரி இருக்குங்களா, அங்கே போய் நம்ம உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இதுமாரி எங்களை வந்து நான் சொல்றது கேட்டாதான் நாங்கள் வெளியே வருவோம், அப்புறம் தான் தண்ணி வந்து சிட்டிக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் விவசாயத்துக்கு தண்ணி வரலன்ற பிரச்சனையை தாண்டி வந்து சிட்டிக்கே சிட்டிக்கே தண்ணி வராம அந்த சீனுக்கு ஏறுமுறை பண்ணியிருப்பாரு பாருங்க. அப்படியே அந்த பாத்ரூம் போயிட்டு அந்த ஃப்ளஷ் பண்றது தண்ணி ஆன் பண்ணுவாங்க, தண்ணி வராது. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல்ல போய் குடமா எடுத்துட்டு போவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ கஷ்டம் வருமா நம்மளுக்கு தண்ணி இல்லைனா அப்படின்னு அந்த அளவுக்கு மைண்ட் தோணிடுச்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கு டேப் திறந்துட்டா தண்ணி வரப்போகுது, மோட்டர் போர் போட்டால் தண்ணி வரப்போகுது அப்படி வச்சுருக்கிற நேரத்தில் வந்து அங்கே அந்த லேக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் காமிச்சதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுல. ஸோ அதே தான் லிட்ரலி வந்து நம்ம ஈரான் ஆளுங்களும் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு எல்லா சப்ளை கட் ஆகும். உங்களுக்கு வந்து மெயினே வந்து இந்த பெட்ரோல் சப்ளை, அந்த அப்புறம் வந்து கேஸ், எல்பிஜி கேஸ் சப்ளை இருக்குங்களா, இது ரெண்டு கேன்சல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். கேன்சல் பண்ணனால எதனால கேன்சல் பண்ணாங்க? அமெரிக்கா ஈரானால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களால ஈரான் வந்து பதிலடி கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து டேரக்ட் ஃபைட் பண்ண முடியாது. நம்மள்ட்ட என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை காட்டுவோம். அது மூலமா வந்து உலகமே நம்மளை பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு முடிவில் பண்ணது. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் நிலைமை வந்துருச்சு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ பாருங்க எங்கள் கம்பெனி எடுத்துக்கோங்க. எங்கள் கம்பெனியில் வந்து லஞ்சுக்கு வந்து எப்போதுமே சாம்பார், ரசம், இல்லை காரக்குழம்பு, ரசம், அப்புறம் வந்து உங்களுக்கு சப்பாத்தி, பொரியல் எல்லாம் வச்சு வந்து நல்லா சூப்பராகவே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இப்போ 2 நாள் என்ன டாக் பேசிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து இந்த சாம்பார் ரைஸ், இந்த சாம்பார் ரசம் இதெல்லாம் வைக்க போகிறது இல்லை, சப்பாத்தி வைக்க போகிறது இல்லை, ஒன்லி வெரைட்டி ரைஸ் மட்டும்தான், அண்ட் அதுக்கு ஒரே ஒரு பொரியல் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் தாங்கும். அப்புறம் சிலிண்டர் டோட்டல் எம்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வரகு அடுப்புலாம் போயிட்டாங்கன்னா வெறும் சாப்பாடு மட்டும் இருக்கிறதே வந்து பெரிய விஷயம் ஆயிடும். ஆனால் அவ்வளோ பேருக்கு குக் பண்ணுறது. ஸோ எங்கள் கம்பெனிலையும் அந்த இம்பாக்ட் இருக்கனால வந்து கண்டிப்பாக இதில் பேச முடிவு பண்ணேன். இதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இருக்குங்க பிஜி ஹாஸ்டலில் வந்து அவங்களாம் வந்து இந்த ஹாஸ்டல் சாப்பாடுல வந்து ஒரு 100-200 பேர் சேர்ந்து சமைக்கிறது தான். அவங்களாம் அந்த கேஸ் எதிர்பார்த்தா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி அப்பளம் போட்டுட்டு வந்து இப்போ வாரத்துக்கு 2 நாள் ஆகிட்டேன், அப்புறம் வந்து வாரத்துக்கு 1 நாள் முட்டை தர முடியும். இப்படி வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வராங்க. இது வந்து இன்னும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு வரல. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியல. இது முடியாமல் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாக விரும்பலன்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி படிப்படியாக கம்மி பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேயுமே அதே ஃபார்முலா தான் சொல்கிறாங்க. இதுமாரி வந்து வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்க போகிறோம், சாம்பார் ரைஸ், இந்த மீல்ஸ் சாப்பாடுலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஒரு 3-4 டேஸ் எங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா வந்து ஹோட்டல்ஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. வந்து வரகடப்பில் வச்சு யூஸ் பண்ணுறதுல இந்த பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்குது. அவங்களாம் சொன்னாங்க, சங்கீதா ஹோட்டல் ஓனர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் கோவிட் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவிட்ல ஏன்னா வந்து அந்த கோவிட்ல வந்து நம்ம நோயால் பாதிக்கப்பட்டதை விட அந்த கோவிட்னால நம்ம பொருளாதாரமாக பாதிக்கப்பட்டது ரொம்ப டேமேஜ் ஆச்சு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லா சைடு ஹோட்டல் க்ளோஸ்ட்டு, உங்களுக்கு வந்து ஒர்க் போக முடியாது, ஒர்க் ஹோம் ஒர்க்கு மட்டும் தப்பிச்சிட்டாங்க. மற்ற நம்ம போய் ஒரு கோர் கம்பெனி போய் வேலை செய்யணும்னா அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. வெறும் பேசிக் சேலரி போட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட இதே டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு. அதுலேருந்து மீண்டு வரது ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ திருப்பி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இனிமேல் அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிற நேரத்தில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து திருப்பி அதே இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த டைம் வந்து இந்த ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அங்கே வேலை செய்கிற அந்த எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கட்டும், அந்த ஓனருக்கு சொல்லி எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகும் நீங்க சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் விடுங்க. சென்னையில் முக்கால்வாசி பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இங்கே ரூம் எடுத்து வெளி ஸ்டேட்லேருந்தோ இல்லை வெளி ஊர்லேருந்தோ வந்து ரூம் எடுத்து தங்கி சாப்பாடு மட்டுமே டிபெண்ட் பண்ணி வந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்து லிவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஹோட்டல்லாம் கிடையாது, பார்சல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. எல்லாருமே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு அந்த பேட்டரி இவி வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்து அதே யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது? இண்டக்ஷன் ஸ்டவ்ல எல்லாமே வச்சு சமைச்சிட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி இருக்கும்போது வந்து மேஜர் இஷ்யூ தாங்க சொல்லி ஆகணுதுங்க. ஏன்னா வந்து இப்போ பெட்ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பெட்ரோல் வாங்குற சினாரியில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் தண்ணி கேனில் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க டேங்க்கு, வாட்டர் டேங்க், 500 லிட்டரு 250 லிட்டரு, அது எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடுறாங்க. இது போக பார்த்தா பெட்ரோல் விலை ஏற்றிடுவாங்க, பெட்ரோல் இல்லாமல் போயிடுன்ட்டு. என்ன அவ்வளோ கிரேசி ஆச்சு. அத்தி படத்தில் வந்து அந்த விஜய் சார் பண்ணி சொல்லியிருப்பார்ல, இது ஒரு மீடியா பசி, இது மக்கள் பசியை மாத்துறேன். அதை தாங்க லிட்ரலி ஈரான் மக்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சொல்லி ஆகணும். எப்படின்னா வந்து இப்போ வந்து நார்மலாக ஈரானுக்கு யூஎஸ்க்கு மட்டும் சண்டை இருந்துச்சுன்னா அது ஒரு மீடியா பசியாக இருந்திருக்குங்களா. இப்போ எல்லா சப்ளையும் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லி தான் வந்துட்டு இருக்கு. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா எல்லாருக்கும், எல்லா கண்ட்ரிக்கும் வந்து அந்த எல்பிஜி சப்ளை வந்து சரி, இந்த பெட்ரோல் சப்ளை வந்து சரி கட் ஆகி வந்து எல்லாருமே இதை பேச பொருள் ஆக்குவீங்களா. இப்போ நான் பேசுறது காரணமே அதானே. ஸோ எங்கள் கம்பெனியில் வந்து இப்போ சாப்பாடு வந்து வெரைட்டி ரைஸ் தான் போடுற நிலைமைக்கு வந்துருச்சுல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம பேசி தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது பேசும்போது வந்து நம்ம வந்து ஈரான் அது தப்புன்னு மட்டும் சொல்லல, அவங்க பண்ணுறது கரெக்டு தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து ஈரான் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு மலை மாதிரி இருக்க ஒரு பெரிய கண்ட்ரி வந்து டைரக்ட் ஃபைட் பண்ணுறது வந்து லிட்டரலி பாசிபிள் கிடையாதுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி எனக்கு வந்து நிறையா கண்ட்ரிஸோட சப்போர்ட் வேணும், யாராவது நம்ம பற்றி பேசணுன்றதுக்காக வந்து அவங்க இது மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க. எப்படி கத்தி படத்தில் அது பண்ணாங்களோ, அந்த சேனலை பிளாக் பண்ணி வாட்டர் சப்ளை கட் பண்ணாங்களோ சிட்டியில், அதுமாரி வந்து இப்போ வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இப்போ இந்தியாவில் இருக்க எல்லாருமே நம்ம பற்றி பேசுகிறோம்ல, நம்ம சேனல்லையும் சரி, பெரிய சேனல் மதன் கொரியா சரி எல்லாரும் பேசுகிறாங்களே. அப்படி இருக்கும்போது வந்து
கண்டிப்பாக யூஎஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யூஎஸ் வந்து ஈரான் கூட ஃபைட் பண்ண முடியும், ஆனால் வந்து அவங்களால இந்தியா கூட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து யூஎஸோட மெயின் மார்க்கெட்டே வந்து இந்தியா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து யூஎஸ் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ஆகி வந்து ஈரானோட கட்டுப்பாடு வந்து ஆகணும். ஈரான் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்க கூட போட்டியெல்லாம் போடாதீங்க, எங்க கூட நீங்க அட்டாக் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க, நீங்க இன்னும் உங்க வழியை பார்த்துட்டு போங்க, நான் வந்து எங்க வழியை பார்த்துட்டு போயிடுறேன். நீங்க எங்க வந்து பிரசிடென்ட் அட்டாக் பண்ணனால தான் நான் உங்களை ஆர்மி கேம்ப்ல அட்டாக் பண்ணேன், மற்றபடி வந்து உங்களுக்கு எனக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை அப்படின்றது தான் ஈரானோட ஸ்டேட்மெண்டா இருக்கும் போது நானும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துழைக்க தான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை மூலமா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து யூஎஸ் அதெல்லாம் கேட்காம இன்னும் ஃபைட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸா கத்தி படத்தை வந்து ரிக்ரியேட் பண்ணிட்டாங்க நம்ம ஈரான் ஆளுங்க. சீக்கிரமாக இதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகி இயல்பு எனக்கு திரும்பணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்களும் அதான் நினைப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வழி ஐம் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.